Hey guys, warm welcomes to all. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மட்டன் தலக்கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மட்டன் தலக்கறி கடையில வாங்கிக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஃபுல்லும் மீட் நல்லா நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ஆயில் விட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க தலைக்கறி ஃபுல்லும் இதில் போட்டுடலாம். ஓகே, அடுத்து வேணுன்ற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கல்லுப்பு போட்டுக்கலாம். ஸோ இந்த மீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் விட்டுடலாம். ஓகே, சைட் பை சைட் நம்ம ஒரு பேன் வச்சு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். அண்ட் கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 1 கப் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு நல்லா சார்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஸோ சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு அண்ட் மீட்டுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடரும் கொரியாண்டர் பவுடரும் ஈக்குவல் ரேஷியோவாக இருக்கணும். ஃபைனலாக ஒரு ஹேண்ட்ஃபுல் கோகோனட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணோட்டி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா மீட் நல்லாவே குக் ஆகிருந்தது. நம்ம கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் விட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் பேஸ்ட் ஃபுல்லும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி குழம்பு நல்லா பாயில் ஆகிற டைமில் நம்ம மீட் விசில் விட்டு வச்சுருக்க வாட்டர் ஃபுல்லும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு கொதி விட்டுடலாம். ஸோ இது மாதிரி நல்லா பாயில் ஆகிற டைமில் நம்ம மீட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மீட்டையுமே ஃபுல்லும் போட்டு இதில் நல்லா குக் பண்ணலாம் ஒரு வாட்டி. ஸோ இது மாதிரி நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா பாயில் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் நல்லா தனியாக திரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்க்கு நல்லா குக் ஆகணும். இவ்வளோ தான் நம்மளோட மட்டன் தலைக்கறி குழம்பு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எலாங் வித் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. அதையும் டச் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.